வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது இயற்கையோட ஒரு பிரம்மாண்டமான, அதே சமயம் ரொம்பவே பயங்கரமான ஒரு விஷயத்த பத்தி. அது வேற எதுவும் இல்ல, மின்னல் தான். சரி வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். முதல்ல ஒரு புயலோட சக்தியை நாம ஏன் சாதாரணமா எடை போடக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கலாம். இது உண்மையிலேயே நடந்த ஒரு நியூஸ் ஹெட்லைன். மின்னல்ங்கிறது சும்மா வானத்துல வர்ற ஒரு அழகான காட்சி மட்டும் இல்ல, அது உயிருக்கே ஆபத்தான ஒரு விஷயம்னு இது நமக்கு நல்லா புரிய வைக்குது. ஒரு கணக்குப்படி அமெரிக்காவில் மட்டும் ஒவ்வொரு வருஷமும் சராசரியா 100 பேர் மின்னல் தாக்கி இறந்து போறாங்க. அதோட காயமடைகிறவங்களோட எண்ணிக்கை இதை விட 5 மடங்கு அதிகம். இது அமெரிக்கால மட்டும் இல்ல, உலகம் முழுசும் இதே மாதிரி சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்போ இவ்ளோ பெரிய சக்தி எப்படி உருவாகுது? இதுக்கெல்லாம் காரணம் ஒரு குறிப்பிட்ட வகை மேகம்தான். அதுக்குள்ளதான் இந்த மொத்த கதையும் தொடங்குது. இந்த மேகங்களுக்கு பேரு திரள் மழை முகில்கள். இங்கிலீஷ்ல சொல்லணும்னா கியூமுலோ நெம்பஸ் கிளவுட்ஸ். பார்க்கவே பிரம்மாண்டமா இருக்கும். இந்த மேகங்களுக்குள்ள தான் மின்னல் உருவாகிற ப்ராசஸே ஸ்டார்ட் ஆகுது. சிம்பிளா சொல்லணும்னா, இந்த மேகத்துக்குள்ள சின்ன சின்ன பனித்துகள்களும் தண்ணி துளிகளும் பயங்கர வேகத்துல மேலையும் கீழையும் போயிட்டு வரும். அப்படி போகும்போது ஒன்னோட ஒன்னு மோதி ஒரு ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி உருவாகுது. இதனால பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாம் மேகத்தோட உச்சிக்கும், நெகட்டிவ் சார்ஜ் எல்லாம் மேகத்தோட அடிக்கும் போயிடுது. இப்போ பாத்தீங்கன்னா அந்த மேகம் வானத்துல மிதக்கிற ஒரு பெரிய பேட்டரி மாதிரி ஆயிடுது. அந்த பேட்டரி, அதாவது அந்த மேகம், அதோட சார்ஜை டிஸ்சார்ஜ் பண்ணும்போது அதிலிருந்து வர்ற எனர்ஜியோட அளவு நம்மளால கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். தெரியுமா, ஒரே ஒரு மின்னல் கீற்றோட வெப்பநிலை 30,000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகும். இதை எது கூட ஒப்பிடலான்னா, நம்ம சூரியனோட மேற்பரப்பை விட இது 5 மடங்கு அதிகம் சூடானது. யோசிச்சு பாருங்க. இங்க பாருங்க, ஒரு மின்னல் தாக்குதலோட வோல்டேஜும் கரண்ட்டும் நம்ம வீட்ல யூஸ் பண்ற கரண்ட்டை விட பல லட்சம் மடங்கு அதிகம். இந்த ஒப்பீடு பார்த்தாலே அதோட பவர் எவ்வளோன்னு நமக்கு புரியும். இந்த பிரம்மாண்டமான எனர்ஜி ரிலீஸ் புயல் வரும்போது நமக்கு வர்ற ஒரு பொதுவான கேள்விக்கு பதிலாமையுது. இதுக்கு காரணம் ரொம்ப சிம்பிள். ஒளியோட வேகம், அதாவது லைட்டோட ஸ்பீடு சவுண்டோட ஸ்பீடை விட கிட்டத்தட்ட 10 லட்சம் மடங்கு அதிகம். அதனால தான் மின்னல் அடிச்சதும் அந்த வெளிச்சம் உடனே நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிடுது. ஆனா அந்த இடி சத்தம் நம்ம காதுக்கு வந்து சேர கொஞ்ச நேரம் ஆகுது. ஒரு சூப்பர் டிப் சொல்றேன். இந்த டைம் கேப்பை வச்சு புயல் நம்ம கிட்ட இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு நீங்களே கண்டுபிடிக்கலாம். மின்னல் வந்ததும் இடி சத்தம் கேட்கற வரைக்கும் செகண்ட்ஸை கவுண்ட் பண்ணுங்க. அந்த நம்பரை 3ஆல டிவைட் பண்ணா புயல் கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் தூரத்துல இருக்குன்னு தெரிஞ்சிடும். சரி, அடுத்ததா மின்னல் எப்படியெல்லாம் தாக்கும்னு பார்க்கலாம். ஏன்னா ஆபத்து நேரடியா நம்ம மேல படுறது மட்டும் இல்ல, அது பல விதங்கள்ல நம்மள பாதிக்க வாய்ப்பு இருக்கு. பொதுவா 4 விதமா மின்னல் ஒருத்தரை தாக்கலாம். 1, டைரக்டா அவங்க மேலேயே தாக்குறது. 2வது, பக்கத்துல இருக்கிற மரம் மாதிரி உயரமான ஒரு பொருள் மேல பட்டு அதுல இருந்து நம்ம மேல பாயறது. 3வது, மின்னல் தாக்கும்போது நம்ம அந்த பொருளை தொட்டுக்கிட்டு இருக்கிறது. 4வது, மின்னல் தரையில பட்ட இடத்துல இருந்து அந்த கரண்ட் தர வழியா பரவி நம்மள தாக்குறது. இந்த 4 விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ நமக்கு பிரச்சனை என்னன்னு நல்லா புரிஞ்சிடுச்சு. வாங்க இதுக்கான தீர்வு என்ன, அதாவது நாம எப்படி பாதுகாப்பா இருக்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்க வீட்டுக்குள்ள இருந்தீங்கன்னா முதல்ல உங்க பில்டிங்ல மின்னல் கடத்தி, அதாவது லைட்னிங் கண்டக்டர் சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. புயல் நேரத்துல எலக்ட்ரானிக் சாதனங்கள் எல்லாம் அன்பிளக் பண்ணிடுங்க. ஜன்னல் கதவு பக்கத்துல நிக்காதீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய ஆபத்துல இருந்து நம்மள காப்பாத்தும். ஒருவேளை நீங்க வெளியில மாட்டிட்டா திறந்த வெளிகள்ல தனியா நிக்கிற உயரமான மரத்துக்கு கீழே நிக்கவே நிக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் தரையில குனிஞ்சு உங்க கால்களை சேர்த்து வச்சு உட்காந்துக்கோங்க. ஆனா எல்லாத்தையும் விட சேஃபான இடம் முழுசா மூடின ஒரு காருக்குள்ள இருக்கிறது தான். சரி, ஒருவேளை நம்ம கண்ணு முன்னாடியே ஒருத்தரை மின்னல் தாக்கிட்டா என்ன பண்றது? முதல்ல ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க. மின்னல் தாக்கப்பட்ட ஒருத்தரோட உடம்புல கரண்ட் இருக்காது. அதனால பயப்படாம அவங்கள தொட்டு உதவி செய்யலாம். அதுதான் ரொம்ப முக்கியம். உடனே ஃபர்ஸ்ட் எய்ட் செய்ய ஆரம்பிக்கணும். உடனே மெடிக்கல் ஹெல்ப்புக்கு கால் பண்ணுங்க. அப்புறம் அவங்க சுவாசிக்கிறாங்களா, பல்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்க. சுவாசம் இல்லைன்னா செயற்கை சுவாசம் கொடுங்க. பல்ஸ் இல்லைன்னா சிபிஆர் ஆரம்பிங்க. ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் இதை தொடர்ந்து செய்யணும். நாம சோகமான செய்திகள்ல ஆரம்பிச்சு மேகங்களுக்குள்ள இருக்கிற சயின்ஸ் வரைக்கும், அப்புறம் நம்மள எப்படி காப்பாட்டிக்கிறதுன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த தடவை நீங்க மின்னலை பார்க்கும்போது அதை வெறும் வெளிச்சமா மட்டும் பாப்பீங்களா?